இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். கொளக்குபுபாறு தொகுதிக்கு நிதி ஒதுக்கீடு SPRM விசாரணை. கொளக்குபுபாறு தொகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோர்மிங்கின் அறிவிப்பு தொடர்பில் SPRM விசாரணை நடத்தவுள்ளது. அந்த அறிவிப்பு லஞ்ச ஊழலுடன் தொடர்புடையதா என்பதை கண்டறிவதற்காக விசாரணை நடத்தப்படும் என அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். இந்த விவகாரத்தை SPRMின் புகார் மையம் கவனித்து வருகிறது. இதுவரை விசாரணை அறிக்கை எதுவும் திறக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஊராட்சி மன்றங்களின் கண்காணிப்பின் கீழ் சீன புது கிராமங்களின் மேம்பாட்டை உட்படுத்திய 48.2 லட்சம் வெள்ளி மதிப்பிலான 14 திட்டங்கள் உட்பட உலுசுலைங்கூரில் 52.1 லட்சம் வெள்ளியை சம்பந்தப்படுத்திய அடிப்படை வசதி திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பை ngா கோர்மிங் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்காலிகமாக கடப்பெதலை பெற முகிடினுக்கு அனுமதி. ஆஸ்திரேலியா சென்று வர அனைத்துலக கடப்பெதலை பெறும் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகிடின் யாசினின் விண்ணப்பத்தை செஷன்ஸ் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நோய்வாய்ப்பட்டுள்ள தனது குடும்ப உறவினரை சென்று சந்திக்க அவர் அந்த விண்ணப்பத்தை செய்திருந்தார். முகிடினின் வழக்கறிஞர் டத்தோ இஷாம் தேப்போவின் விவாதத்திற்கு பின்னர் நீதிபதி அசுரா அல்வி இந்த அனுமதியை வழங்கினார். முன்னதாக அதிகார துஷ்பிரயோகம் உட்பட நாட்டின் 8வது பிரதமரான அவர் மீது 4 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. அதன் மூலம் அவரின் அனைத்துலக கடப்பெதலை நீதிமன்றம் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது. சிலம்ப கலைக்கு ஆதரவு தொடரும் அமைச்சர் ஹன்னாயோ அறிவிப்பு. தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்திற்கு ஆதரவு தொடரும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சின் ஆதரவோடு உலுசுலைங்கூர் மாவட்ட சிலம்ப கழகத்தின் ஏற்பாட்டில் கொளக்குபுபாறு ராசா கம்போங் சுவாங் மண்டபத்தில் லீ கியோங் சுழற்கிண்ண சிலம்ப போட்டி மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. கொளக்குபுபாறு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் லீ கியோங் சிலம்ப கலைக்கு பெரும் ஆதரவை வழங்கியிருக்கிறார். 3 தவணைகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் சிலம்ப போட்டிக்கு பெரும் ஆதரவை வழங்கியது மறக்க முடியாது. அந்த வகையில் கொளக்குபுபாறு சட்டமன்ற உறுப்பினராக பாங் சொக்தாவ் தேர்வு செய்யப்பட்டால் அவரும் சிலம்பக்கலைக்கு உற்சாக ஆதரவை வழங்குவார் என்று போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை ஏற்று வழங்கிய போது ஹன்னாயோ தெரிவித்தார். இதனிடையே மலேசிய சிலம்பக் கழகத்தின் முன்னாள் தலைவர் விஸ்வலிங்கம் தமது உரையில் 2024ஆம் ஆண்டு சரவா சுக்மா போட்டியில் சிலம்பம் மற்றும் கபடி இடம்பெறுவதற்கு அங்கீகாரம் பெற்று தந்தவர் ஹன்னாயோ என்று பாராட்டினார். 9 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இப்போது சுக்மாவில் சிலம்பம் மற்றும் கபடி இடம்பெற்றுள்ளது மலேசிய தமிழர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றார் அவர். இந்த தருணத்தில் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் அவர். உலுசுலைங்கூர் மாவட்ட கவுன்சிலரும் உலுசுலைங்கூர் சிலம்ப கழகத்தின் தலைவருமான திலகேஸ்வரி முனியாண்டி கூறுகையில், மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான லீ கியோங் இந்தியர்களுக்கு பயனளிக்கும் நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு உள்ளார். அத்தகைய நடவடிக்கைகளில் உலுசுலைங்கூர் சிலம்ப கழகத்திற்கும் அவர் நன்மைகள் செய்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த போட்டிக்கு 2015இல் சுழற்கிண்ணத்தை லீ கியோங் வழங்கினார் என்று திலகேஸ்வரி கூறினார். உலுசுலைங்கூர் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன், சிலம்ப கழகத்தின் புரவலர் டத்தோ VL காந்தன் உட்பட பலரும் இதில் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பிரபல கலைஞரான MGR சுரேஷ் காலமானார். நாட்டின் முன்னணி கலைஞர்களில் ஒருவரான MGR சுரேஷ் உடல்நலக் குறைவால் காலமானார். மலேசிய கலைத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் MGR போல் வேடமிட்டு பல மேடை நிகழ்ச்சிகளில் மக்கள் மனதை வென்றுள்ளார். கலைத்துறையில் ஈடுபடுவதற்கு முன்பாக கால்பந்து துறையில் அவர் சிறந்து விளங்கினார். கால்பந்து அணிக்கு தலைவராக செயல்பட்டு வந்த அவர் வயதான பின்பும் வெட்ரன் அணியில் விளையாடி வந்துள்ளார். 66 வயதுடைய அவரின் இறுதி காரியங்களை நாளை 9ஆம் தேதி பண்டார் சன்வேயில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரின் பிரிவை தாங்க முடியாத மனைவியும் 3 பெண் பிள்ளைகளும் மனம் குமுறினர். உடன் பிறந்தவர்கள் 7 பேரில் சுரேஷ் தான் கடைசி மகன் என சகோதரர்கள் தெரிவித்தனர். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுரேஷுடன் இணைந்து நான் ஆணையிட்டால் பாடலை பாடியுள்ளார்.
சுரேஷ் ஒவ்வொரு இடத்திலும் அந்நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து பெருமிதம் கொள்வார். பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தீவிர ரசிகனான சுரேஷ் அவர் பாணியிலேயே தனது வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். கலைத்துறையில் தனக்கென தனி அடையாளத்தை கொண்ட அவரின் மறைவிற்கு ஏராளமான கலைஞர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மரம் விழுந்த சம்பவத்தால் 4 மூனூர் ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு உள்ளன. புக்கிட் நானாஸ் மூனூர் ரயில் நிலையம் அருகே மரம் விழுந்த சம்பவத்தால் 4 மூனூர் ரயில் நிலையங்கள் துப்புரவு மற்றும் பழுதுபார்ப்பு பணிக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இன்று காலை 6 மணி முதல் பயணிகள் பயணங்களை உறுதி செய்ய மாற்று சேவையை செயல்படுத்துவதாக அறிக்கை ஒன்றில் ரேபிட் ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. துப்புரவு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டியதன் காரணமாக 4 மூனூர் ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அவை புக்கிட் நானாஸ், ராஜாச்சுலான், புக்கிட் பின்தாங், ஜாலான் இம்பி ஆகிய 4 மூனூர் ரயில் நிலையங்கள் ஆகும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து வீரர்களுக்கு எதிராக தொடர் தாக்குதல், ஷஃபிக் ரஹீம் கார் உடைப்பு. ஜேடிடி கால்பந்து அணியின் ஆட்டக்காரரான ஷஃபிக் ரஹீமின் கார் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இச்சம்பவம் ஜொகூர் பரு, ஜாலான் சிறி கிலாமில் நிகழ்ந்துள்ளது. நேற்று இரவு 10:15 மணியளவில் சிறி கிலாமில் உள்ள ஜேடிடி பயிற்சி மையத்தில் இருந்து பந்தாய் லீடோவிற்கு தமது ஹோண்டா சிட்டி காரில் சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் சுத்திகளை கொண்டு காரை தாக்கியதாக ஷஃபிக் தெரிவித்துள்ளார். இதனால் காரின் பின்புற கண்ணாடி உடைந்தது. சத்தம் கேட்டு காரை நிறுத்திய போது அவர்கள் காரின் முன் நின்று சுத்தியலை காண்பித்தனர். இதனால் பயந்து தாம் காரை பின்னோக்கி செலுத்திய போது அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டதாக லார்கின் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரில் ஷஃபிக் குறிப்பிட்டுள்ளார். கால்பந்து ஆட்டக்காரர்களுக்கு எதிரான இந்த தொடர் தாக்குதல்களால் நாட்டில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.